திருச்சி நத்தர் தர்காவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி. முஸ்லிம்களின் புனித மாதமான ரமலான் மாதத்தை முன்னிட்டு முஸ்லிம்கள் இம்மாதத்தில் 30 நோன்பு விரதம் இருந்து கடைபிடிப்பார்கள். விடியற் காலை முன்பே உணவு சாப்பிட்டுவிட்டு மாலை சூரியன் மறைவுக்கு பிறகு நோன்பு திறப்பார்கள். இதுபோன்று இம்மாதம் 30 நாட்களும் கடைபிடித்து வருகின்றனர். அந்த வகையில் இந்த புனித மாதத்தில் அரசியல் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நோன்பு திறக்கும் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு நிகழ்வாக திருச்சி நத்தர்ஷா தர்காவில் சமூக நல்லிணக்கத்தையும் மத நல்லிணக்கத்தையும் வலியுறுத்தி நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தர்கா வளாகத்தில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தப்பட்டது. இதில் திருச்சி மலைக்கோட்டை தாய்மானவர் சுவாமி கோவில் அறங்காவலர் TM கருணாநிதி, புனித வளனார் கல்லூரியின் அருத்தந்தை முனைவர் பவுல்ராஜ், ஹஜ்ரத் நத்தர்ஷா தர்கா அறங்காவலர் அல்லாபக்ஸ் உள்ளிட்ட 3 மதத்தவர்களும் கலந்து கொண்டு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி பேசினர். இதில் காங்கிரஸ் கட்சி சிறுபான்மை பிரிவு பசார் மைதீன், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களை அழைத்து தர்காவில் உள்ள பொக்கிஷமாக பாதுகாத்து வரும் குரான் ஷரீப், அதன் வரலாறுகள் மற்றும் தர்காவின் வரலாறுகள், நபிமார்களின் வரலாறுகள், அங்கு அடக்கம் செய்யப்பட்டுள்ள நல்லடியார்களின் வரலாற்று சிறப்பு பற்றி அவர்களுக்கு விளக்கி கூறினர். மேலும் நாட்டில் அமைதி நிலவவும், சமூக நல்லிணக்கம் ஏற்படவும், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சமத்துவத்துடனும் ஒற்றுமையுடனும் அன்பை பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர். இந்த பிரார்த்தனையில் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் தர்காவின் அறங்காவலர் கூறும்போது, இது ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்நிகழ்ச்சி அமைந்துள்ளதாகவும், இதுபோன்று தொடர்ந்து ஒவ்வொரு மதத்தவர்களும் கடைபிடிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர்.